ஒரு அரசன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வாழ்க்கையே பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கணுன்ற முடிவில் என்ன பண்ணுறாரு, இமயமலையை நோக்கி ரதத்தில் போயிட்டுருக்காரு. இமயமலையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு மரத்தடியில் ஒரு மனிதர் என்ன பண்ணார், தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி தெய்வீக முகமாக தெரிஞ்சுது. அந்த அரசன் என்ன பண்ணுறாரு, அந்த ரதத்தை நிப்பாட்டி அந்த ரதத்தை விட்டு கீழே இறங்கி அந்த மரத்தடிகிட்ட போகிறாரு. அந்த மனிதர்கிட்ட போகிறாரு. போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, உங்களை பார்க்கும்போது தெய்வீக முகமாக தெரியுறீங்க, உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசணும் போல் எனக்கு தோணுது. நான் காசின் அரசன், நான் என்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா செல்வங்களும் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் என் மனசுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த அரசன் இதை தியானத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்த அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அரசனோட காலை கவனிக்கிறாரு. என்னன்னா அந்த அரசனுக்கு காலை ஆட்டுற பழக்கம் இருக்கும் போல இருக்கு. அந்த காலை ஆட்டிகிட்டே இருந்தால டக்குன்னு நிப்பாட்டினாரு அந்த அரசன். இப்போ அந்த மனிதர் கேட்குறாரு, காலை ஆட்டுற பழக்கம் எவ்வளோ காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அரசன் சொல்கிறாரு, எனக்கு காலை ஆட்டுற பழக்கம் நான் சின்ன வயசாக எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அரசன். இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, ஏன் அப்புறம் நிப்பாட்டிட்டீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த அரசன் சொல்கிறாரு, நீங்கள் நான் கால் ஆட்டுறதை நீங்கள் கவனிச்சிங்க, அதனால தான் நான் கால் ஆட்டுறதை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தவங்களுக்காக நீ எதுவுமே செய்யாத, ஏன்னா உன்னை நீனே கவனி, அப்போ தான் உன்னுக்கிட்ட இருக்க குறை நீர்கள் உனக்கு தெரியும், அதை உன்னால் சரி பண்ணிக்க முடியும், உன்னை நீனே கவனி அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர். தெளிவான அந்த அரசன் என்ன பண்ணுறாரு, சுவாமி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் தான் புத்தர் அப்படின்னு சொன்னார். இந்த அரசன் என்ன பண்ணார், புத்தரோட காலில் விழுந்து வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பண்ணார், தன்னைத்தானே வாழுங்கலையை கற்றுக்கிட்ட அந்த அரசன் என்ன பண்ணார், தன்னோட ரதத்தை அரண்மனையை நோக்கி நகர்த்தினார் அந்த காசி அரசன்.